மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் உடலுக்கு தற்பொழுது அரசு மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. இறுதி அஞ்சலி, இறுதி சடங்குகள் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக அரசு சார்பில் அவருக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் தொடங்கப்பட இருக்கின்றன. அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மணப்பாக்கத்தில் இருந்து அவரது இல்லத்தில் இருந்து இறுதி ஊர்வலமானது தொடங்கிய நிலையில் தற்பொழுது முகலிவாக்கம் மின் மயானத்திற்கு அவரது உடல் எடுத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுது 21 குண்டுகள் முழங்க அவருக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முகலிவாக்கம் மின் மயானத்திற்கு எடுத்து கொண்டு வரப்பட்ட மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் உடலுக்கு தற்பொழுது இறுதி சடங்குகள் நடைபெற்று வருகிறது. அரசு சார்பில் மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த இறுதி சடங்குகளை யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க, விவரங்கள்? மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் அவரது உடலுக்கு தற்பொழுது அரசு மரியாதை என்பது செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த அரசு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல காங்கிரஸ் உறுப்பினர்கள் என பல்வேறு தரப்பினர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும். அவரது உடல் என்பது நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அரசு சார்பில் மரியாதை செலுத்துவதற்காக அமைச்சர் மா சுப்பிரமணியனும், அதே போல காவல்துறை அதிகாரிகள் என பல்வேறு தரப்பினர்கள் இந்த இறுதி அஞ்சலியா என்பது தற்பொழுது செலுத்தப்பட்டு வருகிறார்கள். நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைந்தார். இந்த நிலையில் அவருக்கு தற்பொழுது அரசு மரியாதையுடன் கூடிய அந்த இறுதி சடங்கு என்பது நடைபெற்று வருகிறது. 48 குண்டுகள் முழக்கப்பட்டது. EVKS இளங்கோவன் உடலுக்கு இறுதி அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டு வருகிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதே போல தாமு அன்பரசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசு, தங்கபாலு, அதே போல காங்கிரஸ் கமிட்டியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, வசந்த்குமார் உள்ளிட்டோர்கள் இந்த இறுதி சடங்கில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். EVKSின் உடல் மீது தற்பொழுது தேசிய கொடி என்பது போற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவரது உடல் என்பது தகனம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு
அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவரது உடலுக்கு அரசு மரியாதை என்பது செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவராகவும் அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் அவர் இருந்த நிலையில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த அரசு மரியாதை என்பது வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 முறை அவரை நல்லடக்கம் செய்வதற்கு முன்னதாக நேற்றும் சந்தித்திருந்தார். அதே போல இன்றும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருந்த நிலையில் அரசியல் மற்றும் மக்கள் பணிகள், பொது வாழ்வு என அனைத்து தளங்களிலும் நீண்ட அனுபவம் கொண்டவராக அவரை கருதப்படுவதாகவும் அவரது இழந்து வாழக்கூடிய அனைவருக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது வாழ்வை போற்றும் விதமாக அவரது திருவுடலுக்கு அரசு மரியாதை என்பது செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது அரசு மரியாதை என்பது செலுத்தப்பட்டு வருகிறது. 48 குண்டுகள் முழக்க அரசு மரியாதை என்பது செலுத்தப்பட்டு வருகிறது. தமிழக அமைச்சரவையில் இருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதே போல தாமோ அன்பரசனும் அங்கு இடம்பெற்றிருக்கிறார்கள். உடன் அவரது குடும்ப உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே இருக்கிறார்கள். குறிப்பாக மணப்பாக்கத்திலிருந்து அவரது இல்லத்திலிருந்து அங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அவரது உடலுக்கு என்பது தற்பொழுது அஞ்சலி என்பது இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தகன மேடைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவரது உடல் என்பது எரியூட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேற்றிலிருந்தே தொடர்ச்சியாக மரியாதை செலுத்துவதற்காக அவரது உடலுக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை புரிந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு கட்சிகளில் இருந்தும் தலைவர்கள் நேரடியாக அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டார்கள். இந்த நிலையில் தற்போது அவரது இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு மரியாதை என்பது செலுத்தப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் என்பது எரியூட்டப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.